நாளிலிருந்து ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் இதுவரையும் நம்மை நடத்தினார், பாதுகாத்தார், தயவாய் நடத்தினார். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனே, நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர். நல்லா உயர்ந்து சத்தம் உயர்த்தி கர்த்தரை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் தேவன் பெரியவர், பெரியவர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை கர்த்தர் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓ ரஹந்தரா சந்தரா ரியாந்தர பலரடனரா. நன்றி, 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 நன்றி. நீங்கள் சொல்ல சொல்ல அவர் அற்புதம் செய்வார். நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல அவர் விடுதலையை தருவார். நீங்கள் எவ்வளோ உயர்த்துகிறோமோ, நம்ம எவ்வளோ மகிமைப்படுத்துகிறோமோ, அந்தளவு தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நன்றி அப்பா. உங்கள் கரம் உயர்ந்து வரட்டும். நல்ல சத்தம் உயர்த்தி சொல்லுங்கள், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவர், என் தேவனை தப்புவித்தவர், கொள்ளை நோய்களுக்கு தப்புவித்தவர். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ. ஒரு பெருமலை இறைச்சலின் சத்தம் அப்படியே கேட்கட்டும். ஒரு பெருமலை இறைச்சலை போல சத்தம் கேட்கட்டும். சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி, நன்றி. உங்கள் சத்தம் வான மண்டலத்தில் தாண்டி சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, எங்களை நடத்தினவரே, ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். எவ்வளவு நன்மை செய்தீங்க, எவ்வளவு பெரியவர். தேங்க்யூ. ஷகா தானா ராபா டாகா தாலா ரீபாலா ஹந்தா ரடாலா ஷகரா தியாந்தா ரடானா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். நன்றி, 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 நன்றி. நீங்கள் துதிக்க துதிக்க ஆவியான கிரியை செய்வா. தேங்க்யூ. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஷகா தாலா ராபாகா ரீபாகா தானா ராபா டாகா தானா ரடானா ரீபாலா ஹந்தா ரடாலா ஊராபாலா ஷகரதனா ரடாலா கதனா. எஸ் லார்ட். நிரப்புங்க, நிரப்புங்க. பாத்திரம் நிரம்பட்டும், பாத்திரங்கள் நிரம்பட்டும். ஓர் அபிஷேக நதி, துதியின் நதி, கர்த்தருடைய சத்தம். ஆண்டவரே, ஓ எவ்வளவு நல்லவர், நல்லவர். உறவுகள் எல்லாம் கைவிட்டாலும் கைவிடாம இதுவரை இதுவரை எங்களை நடத்தி வந்த தயவுகளுக்காய் நல்ல நல்ல சத்த உயர்த்தி கர்த்தரை உயர்த்தி. தேங்க்யூ. பிரசன்னம் வந்துட்டு அவ்வளோதான். ராக்கா தானா ராபாகா தாலா ராடா லாரா ரீபாலா ராஷாகா ரதா நரா நலா ரகதா ரடா ரீமாலா ஹந்து ராகா தானா ராடா லாராகா ரீபாலா ராஷாகரா தியாந்த ரபலரோ. நன்றி, 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 நன்றி. எஸ் லார்ட், எஸ் லார்ட். நிரப்பி விடுங்க, நிரப்பி விடுங்க. பாத்திரங்கள் நிரம்புவதற்காய் நன்றி. அபிஷேக தைல நதி பாய்வதற்காய் நன்றி. ஆண்டவரே, முச்சடியில் இறங்கின அதே தேவ பிரசன்னம், தேவ மகிமை எங்க சபையை கர்த்தர் மூடுவீராக. நிரப்பி விடுங்க, நிரப்பி விடுங்க, நிரப்பி விடுங்க. ஷகதனா ரபகா தலரா. நன்றி, 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 நன்றி. ஓமே நன்றியோடு துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே. நல்லவரே, நல்லவர், நன்மை செய்தவரே நன்றி. நல்லவரே நன்றி. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே
இயேசுவே வல்ல நினைத்து உள்ளமே நல்லவரே நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நல்லவரே செய்தவரே வல்லவரே நல்லவரே ஆராதனை ஓ நல்ல ஆராதனை இயேசுவே வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து இயேசுவே பலியான பாவங்கள் எல்லாம் சொல்லுங்க பாப்போம் பரிசுத்த எனக்காக ஓ பாக்கிய பரிசுத்த எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை இயேசுவே ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே உயர்த்தி இயேசுவே என் தேவனே ஆமே ஆராதனை அல்லேலூயா ஒரு ஆராதனையின் மகிமை சபை முழுவதும் இறங்கி வரட்டும் அல்லே முழு பலமோடு முழு பலத்தோடு வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே இயேசுவே வல்ல நினைத்து என் உள்ளமே முழு பலத்தோடு சொல்லுங்க நல்லவரே வல்ல நன்மை செய்தவரே நன்றி நன்மை இயேசுவே நன்றி ஐயா நல்லவரே இயேசுவே ஆராதனை ஆராதனை நாமே வல்லவரே நல்லவரே இயேசுயா ராஜாவே
முழு பலமாய் கரம் உயர்த்தி அல்லேலூயா. எங்கள் பரிசுத்தர், என்னை படைத்தவர் இயேசுயா. அல்லேலூயா. முழு பலமாய் ஆண்டவரே. அல்லேலூயா. கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. எங்கள் குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. எங்கள் குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அதிகாலை நேரம் அப்பாவும் பாத ஆர்வமாய் உள்ளத்திலிருந்து பாடுங்க ஆண்டவரே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம். கரம் உயர்த்தி சொல்லுங்க. கூக்குரல் கேட்பவரே, கூக்குரல் கேட்பவரே, நன்றி அப்பா, நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே இயேசுவே, நன்றி ஐயா. எங்கள் குறைகளை தீர்ப்பவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. குறைகளை இயேசுவே. கரம் உயர்த்தி ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் இயேசுவுக்கே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் இயேசுவுக்கே. சொல்லாமா? கரம் உயர்த்தி ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் இயேசுவே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நா சமூகத்திலே போராடும் என் நெஞ்சமே, புகழிடம் மறந்தாயோ. பாராளும் இயேசு உண்டு. பதறாதே பதறாதே மகளே. சொல்லலாமா? போராடுகிறவரே, போரா என் நெஞ்சமே, புகழிடம் மறந்தாயோ. பாரா இயேசு உண்டு. பரதாதே மனமே, கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர்
கரம் உயர்த்தி சொல்லுங்க. நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நன்றி நன்றி சொல்லு இசையா. நடந்தது இசையா. கரம் உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு இயேசுவே. உன்னதமானவரே. ஒரு ஹந்தர நலரா சங்கரரி அந்தர பதனர நலரா. உங்க நாம உயரட்டும், உயரட்டும். Thank you Lord. கரம் உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. ஒரு விசை கூட கரம் உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. உன்னதரே. ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரே, இடம் முழுவதும் உங்க மகிமை நிரம்பட்டும். கரம் உயர்த்தியா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் வருகிறோம். இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்களை நிரப்புகிற தேவன் எங்களோடு இருக்கிறார். எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறார். எங்கள் வாய்க்கால்கள் நிரம்புவதாக, என் வாய்க்கால்கள் நிரப்பப்படுவதாக. எந்த பகுதிகளெல்லாம் குறைவு இருக்கிறதோ இப்போது அந்த குறைவுகள் எல்லாம் இந்த நாட்களில் நிறைவாகட்டும். எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சங்கீதங்களிலே 27வது சங்கீதம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நீர் தந்த அந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரை கேட்கிறதோடு மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையிலே எடுத்து அப்பியாசப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல வார்த்தைகளை தந்து பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. 2 தடவை சொல்லப்படுது பாருங்களேன். கர்த்தருக்கு காத்திரு, 2வது கர்த்தருக்கே காத்திரு. இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் காத்திருக்க முடிவதில்லை, ஏன் காத்திருக்க முடிவது இல்லை. இன்னைக்கு
ஒரு எளிமையாக இருந்தாலும் நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்க பேச கிருபை தருவாராக. ஏன் நம்மால் காத்திருக்க முடிவது இல்லை? பொதுவாக இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் வேகம், எல்லாவற்றிலும் வேகத்தை எதிர்பார்க்கிற ஒரு மக்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லா கவனித்து பாருங்கள். ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அது பேர், ஃபாஸ்ட்டு இன்டர்நெட் ஸ்பீடு, சரியா, ஃபாஸ்ட்டு ட்ராவலிங், வேகமாக நம்ம பதிவு செய்கிறதா இருந்தால் கூட என்னத்தை கணக்கு பண்ணுறோம் அப்படின்னா பணத்தை யாரும் கணக்கு பண்ணலை. ஒரு காலத்தில் பணத்தை பார்த்து குறைத்து அந்த டிக்கெட்டை புக் பண்ண காலம் போய் இப்போ மணி நேரங்களை பார்த்து நம்ம நேரத்தை என்ன செய்யணும், புக் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நேரம் நமக்கு வேகப்படுத்த வேண்டும், காலங்கள் ரொம்ப வேகப்படணும். ரொம்ப ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, ஃபாஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர். பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் கூட பாருங்கள், மணி ட்ரான்ஸ்ஃபர். இன்றைக்கெல்லாம் காலத்துலலாம் பேங்க்குக்கு போய் சலான் எழுதி கொடுத்து அங்கே க்யூவில் நின்று அதுக்கப்புறம் போட்டு அது ஒரு காலமாக இருந்தது. ஆனால் இப்போல்லாம் பாருங்கள், இருந்த இடத்துலையே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மனிதன் இப்போ எந்த உலகத்துக்குள்ளே கடந்து போயிட்டுருக்கிறான்னு சொன்னால் மிக வேகமாக போய்கொண்டிருக்கிற காலத்துக்கிட்டத்துக்குள்ளே போயிருக்கிறான். இன்றைக்கி ஒரு பிள்ளைங்கனால கூட காத்திருக்க முடியல, பொறுமையாக இருக்க முடியல. நீங்கள் டோல் போய் பாருங்கள், ஒரு டோலில் போயிட்டே இருப்பாங்க, அந்த டோலில் அடுத்து இல்லைன்னா அடுத்த டோலுக்குள்ள நுழையிறதுக்கு தான் நம்ம மேக்ஸிமம் முயற்சி பண்ணுறோம். பார்த்திங்கன்னா அந்த டோலை நிற்கிறது கூட நமக்கு என்ன செய்யறோன்னா அந்த நேரம் கொஞ்சம் தூக்குறதுக்கு நேரம், அந்த ஸ்டிக்கை தூக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா அதை எவ்வளோ நமக்கு ஹார்ன் பண்ணுறோம். அது நம்ம வந்து ஒரு இரிட்டேஷன், நமக்குள்ளே ஒரு டென்ஷன், நமக்குள்ளே ஒரு விதமான ஒரு அசௌகரியத்தை உண்டாக்குது. உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். அது நல்லா கவனிங்க. சில பேர் காத்திருக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கு போவாங்க பைக் போடுறதுக்கு, அங்கே 2 பேர் நிற்பாங்க முன்னாடி. ஆனால் அங்கே ஒருத்தர் இருந்தார்னா அந்த வண்டி ஆன் பண்ணி திருப்பிக்கிட்டு வந்து அங்கே போட பார்ப்போம். நம்ம இங்கே அங்கே வரக்குள்ளாட்டி அங்கே 2 பேர் வந்துடுவோம், இந்த இடத்த விட்டுருவோம். இப்போ நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப வேகம். காத்திருத்தல் என்பது அந்த ஒரு உணர்வும் அந்த ஒரு பொறுமையும் அந்த ஒரு நிதானமும் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துலேயும் சரி உலகத்துலேயும் சரி இல்லாமலே போயிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பீடு, எல்லாருக்கும் நின்று அந்த நிதானமாக இருக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் மாறிவிட்டன. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசித்து பாருங்களேன். ஏசையா 30ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசையா 30ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், சரியா, எழுந்திருப்பார் தேவன். எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்களேன். நம்ம என்ன பண்ணுறோம்னா வேகத்தை எதிர்பார்க்குறோம், ரொம்ப ஃபாஸ்ட். எதுலேயுமே எனக்கு வேகம் வரணும். இப்போ பாருங்கள் 2GB மாறி 3GB மாறி 4GB மாறி அடுத்து பாருங்கள் 5G, அடுத்து வேகமாக அடுத்து இப்போ 7G, எல்லாம் ஸ்பீடு. நமக்கு அந்த நெட்டில் ஏதாவது ஒரு கிறிஸ்டியன் இது பார்க்குறோம்னா சுற்றுதுன்னா அது நம்ம வந்து அதை வெயிட் பண்ணுறதுக்கு முடியல. ஒன்றும் இல்லை, சில வீடுகளில் போய் அந்த குழந்தைங்க அந்த கார்ட்டூன் பார்க்குறாங்க, அந்த கார்ட்டூனில் ஆடு வந்துருச்சுன்னா அந்த குழந்தைங்க அழுவ ஆரம்பிக்குது. ஆடு வந்தால் பெற்றவங்க என்ன செய்ய முடியும்? அது சேனல் மாற்றினா கூட அதெல்லாம் இல்லை, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு கேட்கும். அந்த ஒரு டைம் ஆஃப் பீரியடு கூட பிள்ளைகள்லேருந்து, நான் சொல்கிறது நல்லா கவனிச்சேன், சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு அந்த டைமிங் வந்து சரி அடுத்து போடுவாங்களே அப்படிலாம் இல்லை. ஒரு கால் பண்ணும்போது கவனிச்சு பாருங்களேன், ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்னா சரி யாரோ பேசிகிட்டு இருக்கிறாரு, ஒரு 5 நிமிஷம் கழித்து கூப்பிடுவோம், அந்தது இல்லை. அவசரத்துக்கு கூப்பிடலாம், ஆனால் நம்ம அப்படி இல்லை. என்ன செய்யறோம், உடனே என்னது அவன் வந்து இப்போ தெரியும் பேசிகிட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சாலும் மறுபடியும் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம உள்ளத்துக்குள்ள அந்த பொறுமை அந்த நிதானம் அதெல்லாம் நமக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்களேன். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் எப்படி இருப்பாராம், காத்திருப்பாராம். யோசிச்சு பாருங்க, நமக்கு கர்த்தர் இறங்கும்படி, கர்த்தர் அதிசயம் செய்யும்படி, கர்த்தர் அற்புதம் செய்யும்படி தேவன் வந்து டப்புலாம் செஞ்சுட்டு போகிற தேவன் அல்ல. நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னா அவர் காத்திருப்பார். கீழே பாருங்க, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேதம் நமக்கு காத்திருக்க தான் கற்றுக் கொடுக்குது. எதுலேயுமே ஒரு டைம் பீரியட் கொடுக்குறார் ஆண்டவர்.
எல்லா விஷயத்திலையும் ஆண்டவர் நேரத்தை அவர் கொடுத்து தான் அடுத்து கிரியைகளை அவர் நடப்பிக்கிறார். சில ஜெபங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கும் போதே அற்புதம் நடக்குது. தானியேல் ஜெபிக்க தொடங்கின உடனேயே அவன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது தான், ஆனால் உடனே பதில் வரலையே. 21 நாட்கள் அவன் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியதா இருந்தது அல்லவா. அவன் சொல்கிறான், பெர்சியா அந்த அதிபதி சொல்கிறான், பெர்சியா அதிபதி மோதுறான், நான் மறுபடியும் போகிறேன், நீ இன்னும் ஜெபம் பண்ணு, விட்டுறாத. இந்த 21 நாள் மட்டுமல்ல, தொடர்ந்து ஜெபம் பண்ணு. ஏன்னா நீ இங்கே வெயிட் பண்ண தேவ சமூகத்தை காத்திருக்கிற அனுபவம் தான் பலன். நல்லா கவனிங்க, 2 காரியத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்டிட்டு ஏன் நம்மளால் காத்திருக்க முடியலன்னு சொல்லி ஒரு 4 கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜெபத்தில் காத்திருக்கலாம், தேவ சித்தத்துக்கு காத்திருக்கலாம். கர்த்தர் நமக்காய் இறங்கும் வர ஏதோ ஒன்றை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார், அது வர நம்மளால் காத்திருக்க முடியும். முறுமுறுக்க மாட்டோம், எதிர்த்து பேச மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். காத்திருப்பதனால கிடைத்த நன்மையை பெற்ற சில காரியத்தையும் காத்திருக்காம அவசரப்பட்டதுனால இழந்தவர்களை குறித்தும் சின்னதாக நான் ஒரு கருத்தை சொல்கிறேன். நம்பர் 1, ஏசாயா 40:31 வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். நன்மைகள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நம்பர் 1 புது பலன், நியூ ஸ்ட்ரென்த், நாட் ஓல்டு. பழைய பலன் அல்ல. ஒரு மனிதன் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அந்த மனிதனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா புது பலனை கர்த்தர் தர, நியூ ஸ்ட்ரென்த், புது ஆவி, புது பலனை அவர் தர அவர் விரும்புகிறார். 2வது நீங்கள் வாசித்து பாருங்க, சங்கீதம் 69:6 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களிலே, ஆண்டவரே அவ்வளோ அழகா உமக்காக காத்திருக்கிற நிமித்தம் வெட்கப்படுவது. அப்ப வெட்கப்படாதபடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால ஒரு நன்மை பாருங்க. ஒரு மனுஷன் காத்திருந்தா புது பலனை கர்த்தர் தராரு. 2வது காத்திருந்தா அவனை வெட்கப்படாதபடி கர்த்தர் நடத்தி கொண்டு போறார். 3வது பாருங்களேன், சங்கீதம் 33:18 வசனத்தை வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 30 தமக்கு பயந்து பாருங்க, பாதுகாப்பு, மரணத்துக்கு விலக்கி காத்திருக்கும் போது மரணத்துக்கே விளக்குறாரு. நீங்க காத்திருப்ப சாதாரணமா நினைச்சுக்காதீங்க, ஆனா காத்திருப்பு ரொம்ப கஷ்டம். நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்களேன். காத்திருக்கிறது என்பது நம்ம கேட்க ஒரு மாதிரி இருக்கும், ஆனா அதனுடைய டைம் ஆஃப் பீரியட் இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டம். நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா வேதம் சொல்ற காத்திருப்பு வேற, நம்ம நினைச்சிட்டு இருக்கிற காத்திருப்பு வேற. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்ம நினைக்கிற காத்திருப்பு என்ன தெரியுமா? ஒரு பேங்க்குக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, புரியறதுக்காக சொல்கிறேன். அந்த பேங்க்கில் உட்காந்துருக்கும் போது நமக்கு நேரம் சொல்லுவாங்க, இத்தனை மணிக்கு வாங்க கொஞ்சம் உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ உட்காந்துருக்கும் போது நமக்கு கையில் மொபைல் இருக்கும், அந்த மொபைலை ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். அதுவும் வெயிட்டிங் தான் அது. ஆனால் ஒன்றை வைத்து கொண்டு இன்னொன்று காத்திருக்கிறோம். இதை நான் சொல்லலை பைபிளில். எது சொல்லுதுன்னா ஒன்றுமே இல்லை, அதை மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அப்பையும் காத்திருக்கோம் பாருங்களேன். அதுக்கு தான் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தராரு. வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கி நம்ம எப்படி நினச்சிக்கிறோம்னா, நான் வெயிட் பண்ணுறேனே, கையில் செல்ஃபோன் இருந்தால் போதும், பல மணி நேரம் என்னால் வெயிட் பண்ண முடியும். ஏன்னா அது மற்றதை டைவர்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். நமக்கு அதை பற்றி சிந்தையே இல்லையே, எனக்கு அதை பற்றி எண்ணமே இல்லையே. நிறைய பேர் பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருப்பாங்க, பேங்க்கில் காத்திருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் ஒருத்தராவது அமைதியாக உட்காந்துருக்காங்களாம் பாருங்கள். எல்லாருக்கையும் செல்ஃபோன் இருக்கும், எல்லாருக்கையும் ஏதாவது நோண்டிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒன்றை அதை பார்த்தா தான் இந்த காத்திருப்பு நேரத்தை அவனால் சரி பண்ண முடியும். எங்க மொபைலை மட்டும் பிடுங்கி பாருங்களேன், அவ்வளோதான். நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு முறை ஒருத்தனுக்கு ஆட் அனுப்பிச்சிருந்த ஒரு சின்ன ஒரு கிளிப் மாதிரி, என்னென்னா ஒரு ஆஃபீஸ் கான்ஃபரன்ஸில் உட்காந்துருக்காங்க. இப்போ உட்காந்துருக்கும் போது அந்த சீஃப் அந்த எம்டி எழுதி போட்டிருக்காரு, அதாவது கம்பெனி ஏன் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லி முக்கியமாக டிஸ்கஸ். அப்போது ஒரு பொண்ணு செல்ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்குது. மேனேஜர் சொல்கிறாரு, செல்ஃபோன் நோண்டாத அப்படின்றார். கொஞ்ச நேரம் கையில் வச்சுட்டு மறுபடியும் அவர் திரும்பி எழுதிட்டு இருக்கும்போது மறுபடியும் செல்ஃபோனை ஒர்க் பண்ணுது. திரும்பி ஒரு பார்த்து டென்ஷனாகி அந்த ஃபோனை பிடுங்கி வச்சிடுறாரு. சரியா? அந்த ஃபோனை பிடுங்கி வச்சதுக்கப்புறம் கரெக்டாக கொஞ்சம் நேரம் கழித்து அவர் எழுதிட்டு திரும்புகிறாரு. கேமரா திருப்புறாங்க, அந்த பொண்ணு வாயிலேருந்து நுரையெல்லாம் தள்ளுது. அது ஒரு மாதிரி துடிக்குது.
உடனே சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க, வேணான்னு சொல்லுது. அதை எடுத்து கொடுக்குறாங்க, இரும்பு எடுத்து கொடுக்குறாங்க, எதுவும் வேண்டாம். அந்த பொண்ணு கண்ணால் காட்டிக்கிட்டே இருக்குது. கடைசியாக அங்கே இருக்க செல்ஃபோன், அதை எடுத்து கொடுத்தோன்னு சரியாயிடுது. இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா, அந்த காத்திருக்கிற மனுஷன் அந்த 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 இதை மட்டும் பிடுங்கி பாருங்கள். அதை சொல்லலை, ஆண்டவரே நான் ஜெபிச்சிட்டேன், நீங்கள் கொடுத்தா கொடுங்க, கொடுக்காம போங்க, அப்படி போகிறதில்ல. நான் உன்ட்ட சொல்லிட்டேன், அதுக்காக நான் காத்திருப்பேன். எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை காலங்கள் ஆனாலும் பரவாயில்ல, என் தேவன் எனக்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவர் அப்படின்னு எதன் மேலேயும் கவனம் செலுத்தாமல் கர்த்தரையே நோக்கி பார்க்குறோம் பாருங்களேன். அந்த காத்திருத்தல்ல ஒரு பெரிய விசேஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் நம்மளால் முடியல? அப்போ நான் சொன்னேன், முதல்ல புது பலனை தராரு, ரெண்டாவது வெட்கப்பட்டு போவதில்லை, மூன்றாவது சொன்னேன் நான் உங்களுக்கு மரணத்திலிருந்து விடுவிக்கிறார். காத்திருக்காததுனால இழந்ததை ஒரு 3 பேர் நான் சொல்கிறேன். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களே ஆனால், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. கண்டபோது கூட்டங்கூடி அறியோம், ஆண்டவரையே மாத்திட்டாங்க பாருங்களேன். பெரிய ஒரு அழிவு வருது. நாம காத்திருக்க வேண்டிய விஷயத்துல நம்ம காத்திருக்காம அவசரப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அழிவு வரும். சில திருமணங்கள் அப்படிதான். சில நம்ம வாழ்க்கையில் பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், வர காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தேவன் ஒரு காலத்தை வச்சுருப்பார். ஆனால் இன்னைக்கு என்ன நம்ம செய்யணும், அந்த காலத்துக்கு முந்தும் போது என்ன ஆகுதுன்னா அதில் நமக்கு பெரிய இழப்பும் அழிவும் வருது. யோசிச்சு பாருங்க, அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியல, சொன்னது என்ன ஆச்சோ தெரியல, திரும்பி வருவார் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த, யோசிச்சு பாருங்களேன், அழிவு வந்தது இந்த இடத்துல. ரெண்டாவது நான் காட்டி கொடுக்குறேன், விலைக்கு பின்னாடி சொல்கிறேன். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே சாமுவேல் காத்திருக்கல. அங்கே வாசிச்சு பாருங்க. 7 நாள் மட்டும்தான் காத்திருந்தான். அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவன் பலி செலுத்த போயிடுவான் பாருங்களேன். அங்கே சாமுவேல் வந்து கேட்பாரு, ஏன்பா அவசரப்பட்ட? 7 நாள் காத்திருந்தில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம்ல. அந்த கொஞ்ச நேரம் தான் காத்திருக்க முடியல. நம்ம வாழ்க்கை நிறைய நேரங்களில் சில ஆசீர்வாதங்கள், சில மேன்மைகள், சில உயர்வுகள் கிடைக்காம இழந்து போனதுக்கு காரணம் என்னன்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்து வரைக்கும் நம்ம காத்திருப்போம். சில நேரத்தில் அந்த கடைசி நேரத்தில் இழந்துப்போம் பாருங்களேன் பொறுமையை. கடைசி நேரத்தில் அந்த விட்டுருவோம் பாருங்களேன், அதில் தேவன் வைத்த சில நன்மைகளை விளந்துருவோம். கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிதான். நல்லா ஓடி இருப்பாங்க, கொஞ்சம் சின்ன உபத்திரம், சின்ன பிரச்சனை இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாடி கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருப்பாரு. கொஞ்சம் பொறுத்துக்குங்கப்பா, கொஞ்சம் பொறுத்துக்குங்க, கொஞ்சம் அந்த கஷ்டத்தை, உபத்திரவத்தை, கொஞ்சம் காரியத்தை, தேவன் நடத்துகிற அந்த விதத்தை, வழியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ கணவன் மனைவி உறவு பாருங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தா பல நன்மைகள் கிடைச்சிருக்கும். ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருந்தா எவ்வளவோ மேன்மைகள் கிடைத்திருக்கும். ஆனால் விட்டு கொடுக்காம போகிறதுனால தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது. கொஞ்சம் அந்த நெக் ஆஃப் மூமெண்ட், அந்த கடைசி நேரத்தில் தான் அநேகர் இழந்து போகிறாங்க. சவுல் 7 நாள் மட்டும் காத்திருந்தான், வருவாரா வருவாரா, வரலனாலும் காத்திருக்கணும். ஆனால் இல்லை பாருங்களேன். ஆனால் அடுத்த நிமிஷம் உடனே டக்குன்னு பலி செலுத்தியாச்சு. நடப்பு என்ன நினச்சி, ராஜ்ய பாரம் விட்டு நீங்கியது. 3வது நபரை காட்டுக்கிறேன் பாருங்களேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடங்கி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு பரலோக ராஜ்யம் கன்னிகைக்கு போதும் தம்பி. அதாவது இந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஓமையாக சொல்லப்படுகிற ஒரு வசனம். 10 கன்னிகைகள் இருப்பாங்க, தேவனை தேட தான் போயிருப்பாங்க. ஆனால் 5 பேர் என்ன செய்வாங்கன்னா அங்கேயே இருப்பாங்க, வெயிட்டிங். ஆனால் மீதி 5 பேர் அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுவாங்க. அந்த இடத்த விட்டு கடந்து போனதுனால ஆண்டவர் வந்துடுவார். தேவனுடைய வருகையை இழந்து போனாங்க, பரலோகத்தை இழந்து போனாங்க. தேவனுடைய கிங்டம், தேவன் வரப்போகிற அந்த வருகையவே நம்ம இழந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருக்கு காத்திருப்போமானால் அவர் நம்முடைய வாழ்க்கையை, வழியை அவர் வாய்க்க பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது அதான். ஏன் என்னால் காத்திருக்க முடிவதில்லை?
ஏன்னா நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் காத்திருக்கனால பலன் இதுதான், புது பலன் கிடைக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். நீங்கள் சங்கீதம் 37-34 வாசிச்சு பாருங்க. சுதந்தரிப்பார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம், வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 37ஆம் சங்கீதம் 34வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்து கைக்கொள், பூமியை சுதந்திரத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் கொண்டு போறாரு பாருங்களேன். கர்த்தருக்கு காத்திரு, உன் வழி அவட்ட கொடு, பூமியை சுதந்திரத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம். அப்ப கர்த்தருக்கு காத்திருந்தா இவ்வளோ ஆசீர்வாதம். ஆனா என்னால காத்திருக்க முடியல, அதனால நம்ம வாழ்க்கையில் சில மேன்மைகளை இழந்து போனோம், சில பிரச்சனை. ஏன் என்னால காத்திருக்க முடியல? இதை நான் சொல்லிக் கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம். உள்ளத சொல்லுங்க. இதயத்தின் ஏக்கமையா, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்து என் பாரங்கள் என் சுமைகள், ஓ என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வை. கரங்களை உயர்த்தி ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள். ஏசையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. அல்லேலூயா. நல்ல மீண்டும் மீண்டும் நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த காத்திருத்தல ரொம்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வாங்குகிற பைக்கு ஃபாஸ்ட், கார் ஃபாஸ்ட், சரியா? எல்லாம் ஃபாஸ்ட், எல்லாம் வேகம். நம்ம மனது கூட பாருங்க, வேகம் வேகம் வேகம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, வெயிட். கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்பா, நீ நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள். மோசே சொல்றாரு, எல்லாம் ஓடுறாங்க, எல்லாம் ஓடுறாங்க, ஐயோ பார்வோன் வந்துட்டான், ஐயோ பிரச்சனை வந்துருச்சு, ஐயோ போராட்டம் வந்துருச்சு, ஐயோ நாங்கள் அவ்வளோதான், இதோட என் வனாந்திரத்தில் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, எகிப்தில் பிரேத கூலி இல்லைன்னா இங்கே கொண்டு வந்து எங்களை வச்சுருக்கீங்க, எல்லாம் அலறாங்க ஓடுறாங்க. மோசே சொல்கிறாரு, எப்பா நில்லுங்கப்பா அப்படின்னு. நின்று, நீ நில்லு, ஒரு இடத்துல நில்லு. நீ நிற்கும் போது கர்த்தர் ரட்சிப்பை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நின்று நாம் கர்த்தர் இடத்துல நிற்போம். அதான் காத்திருத்தல், வெயிட். ஆண்டவர் ஏசப்பா சொன்னார், எப்பா பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணுன்னா நான் அப்பயே கொடுக்க முடியும், நான் போகும்போதே உங்களுக்கு கொடுத்துட்டு போக முடியும். அப்பயே இயேசு கரத்தை வச்சிருந்தாருன்னா அன்னைக்கே அபிஷேகத்தை பெற்றுக்க முடியும் சீஷர்கள். ஆனால் அவர் சொல்றாரு, எருசலேமில் காத்திருங்க. அந்த காத்திரத்துடைய விளைவு இன்னைக்கும் அந்த தாக்கம் இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கும் அந்த மகிமை, இன்னைக்கும் அந்த வல்லமை இருக்குது. இளையகுமாரன் மட்டும் கொஞ்சம் காத்திருந்திருப்பானா, கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்திருப்பார்னா தகப்பனுடைய நல்ல சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டிருக்க முடியும். ஏன் இன்னும் சொல்ல போனா இழப்புகள் சந்திக்காமல் இருந்திருக்க முடியும். ஆனால் ரொம்ப வேகம், ரொம்ப ஸ்பீடு, எனக்கு உடனே எனக்கு வேணும், உடனே நான் போகணும், உடனே வேகம் பட்டதுனால வேதம் சொல்லு வாழ்க்கையே இழந்து போனான்.
எல்லாம் இழந்து போய் நஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாரும் மத்தியிலும் இன்ன வரைக்கும் கெட்ட குமாரன்ற பெயரை வாங்கி யோசித்து பாருங்களேன். ஏன் காத்திருக்க முடியாததுனால. இதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளணும். ஏன்? ஆமாம், என்னால் காத்திருக்க முடியல. ஏன் என்னால் காத்திருக்க முடியவில்லை? அல்லது நான் காத்திருக்கணும்னா நான் எதை செய்யணும் அப்படின்றத ரெண்டையுமே மிங்கிள்டாக ஒன்றாக வைத்து பேச கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 4 கருத்துக்களை மிக வேகமாக பார்த்து நாம் ஜெபித்து கடந்து போகலாம். நம்பர் 1, யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமரிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அறியோ, ஆதலால் நல்ல கவனிங்க. நம்பர் 1, ஏன் நம்மால் காத்திருக்க முடியவில்லை அப்படின்னா, தேவன் முன்பு நடத்தி வந்த பாதைகளை மறந்ததால் நம்மால் காத்திருக்க முடியவில்லை. நம்பர் 1, தேவன் நம்மை முன்பு நடத்தி வந்த பாதைகளை மறந்ததால் நம்மால் காத்திருக்க முடியவில்லை. யோசித்து பாருங்களேன். 430 ஆண்டு காலம் 4-5 தலைமுறைகளாக அவங்க சந்தித்தது எல்லாமே ரொம்ப பிரச்சனை தான், போராட்டங்கள் தான், பாடுகள் தான், கஷ்டங்கள் தான், வேதனைகள் தான். இதுதான் அவங்க அனுபவிச்சாங்க. இஸ்ரவேலுடைய மக்களில் சந்தோஷமே இல்லை. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையை சற்று நிதானமாக கவனித்து பார்த்தா அவங்க வாழ்க்கையில் உபத்திரவம் தான் வந்தது. இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் இருந்துச்சு. இப்படிப்பட்டவுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மீட்டு ரட்சித்து ஆசிர்வதித்து கொள்ளையடிக்க வைத்து அற்புதமாய் கர்த்தர் நடத்தி வரார். வனாந்தரத்தை நடத்தும் போது வாசிச்சோம்ல, உபாகம் 2 40 வருஷம் ஒரு குறைவு இல்லாமல் உன்னை நான் நடத்தி வந்தேனேன்னு சொல்கிறாரு. இவ்வளவு நன்மைகளை பார்த்த ஜனம், இவ்வளவு ஆசீர்வாதங்களை பார்த்த ஜனம் சாதாரணமான ஜனம் அல்ல. தேவனாலேயே நடத்தப்பட்ட ஒரு ஜனம், தேவனாலேயே அற்புதங்களை பார்த்த ஜனம். இவர்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணானாம். கர்த்தரே யுத்தம் பண்ணார். எதிரிகள் பார்த்து சொல்றாங்க, இவர்களுக்காக அவர்கள் தேவன் யுத்தம் பண்ணுகிறார், இது கர்த்தருடைய விரல், இது கர்த்தருடைய கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நடத்தினார். யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் இப்போ பனிமூட்டமாக இருக்கு. ஆனால் அவங்களுக்கு வெயில் வந்தால் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி கிளவுடு மேக ஸ்தம்பத்தில் கர்த்தர் நடத்தினார். இரவு நேரத்தில் நம்ம லைட்டெல்லாம் விட அக்னி ஸ்தம்பத்தில் வச்சு லைட்டு போட்டு நடத்தி கொண்டு போனார். பாதைக்கு வெளிச்சமாக இருந்தார், தேவையை சந்தித்தார், அற்புதமாக கர்த்தர் நடத்தி வந்தார். அவர் நடத்தி வந்ததெல்லாம் அவ்வளவு மகிமை, அவ்வளோ பெரிய காரியம். ஆனால் வேதம் சொல்லுது, 106ஆம் சங்கீதம் நீங்கள் வாசிங்க, 12-13 வசனங்களை வாசித்து பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது 106ஆம் சங்கீதம், அவர்கள் பாடினார்கள். இது எப்போ தெரியுமா? கொஞ்சம்தான், ஆனாலும் சீக்கிரமா அங்க போட்டு பாருங்க, கிரியைகளை மறந்தார்கள். அடுத்த வாசத்தம்பி கண்டினியூ. அவர்களுடைய ஆலோசனைக்கு காத்துற விரும்பல, வெயிட் பண்ண விரும்பல. வனாந்தரத்தில் இச்சையாகி அவாந்தத்தை தேவனை பரிச்சை பார்த்தாங்க. காத்திருக்க விருப்பம் இல்லை. பாருங்களேன், நான் எகைன் மீண்டும் சொல்கிறேன், அவ்வளோ தூரம் காத்திருந்தாங்க. ஆண்டு ஒரு நாள் வருவார், ஒரு மனுஷனை அனுப்புவார், அற்புதம் நடக்கும். 430 வருஷமாக காத்திருந்தவங்க அற்புதம் பெற்றாங்க, விடுதலை அடைந்தாங்க, ஆண்டோட நடத்தப்பட்டாங்க, போஷிக்கப்பட்டாங்க. தண்ணீரை கர்த்தர் கொடுத்தாரு, காடைகளை கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் எல்லாத்தையும் வேதம் சொல்லுது, சீக்கிரமாய் உடனே மறந்து முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. அதான் நான் சொல்கிறேன், ஏன் நம்மளால் காத்திருக்க முடியல? ஒரு காரியத்துக்கு ஜெபிச்சேன் அல்லது ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் சொல்லியிருக்கிறேன், ஏன் ஐ எம் நாட் வெயிட்டிங், ஏன் என்னால் காத்திருக்க முடியலை, என்னால் நிதானமாக இருக்க முடியலை, உடனே நான் ஏன் அவசரப்படுறேன், ஏன் நான் சோர்ந்து போகிறேன், ஏன் ஆண்டரை குறித்து முறுமுறுக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரிஸ்கா ஆலயத்துக்கு வந்தால் நான் நல்ல நன்றியோடு ஒரு நல்ல துதிக்க முடியல, நன்றியோடு ஆராதிக்க முடியல. ஏன் முடியலன்னா, கடந்த நாட்களில் தேவன் நம்மை நடத்தி வந்த நன்மைகளை, செய்த காரியங்களை மறந்து போனோம்.
என்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்த காரியங்களை மறந்து போகிறோமோ அன்னைக்கு நம்ம நாள் காத்திருக்க முடியாது. அங்கே வசனம் அதான் சொல்லுது. அவ்வளவு நன்மையை பெற்றாங்க. ஆனாலும் அங்கே அடுத்த ஆனாலும் சீக்கிரமா உடனே துதிப்பாடுனாங்களாம், சந்தோஷப்பட்டாங்களாம், கர்த்தரை உயர்த்துனாங்களாம். எல்லாம் உண்மைதான். ஒரு காலத்து நன்மை கிடைச்ச போதெல்லாம் உயர்த்தணும். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே, ஒரு போராட்டம் வந்த உடனே, ஆனால் ஏன் நம்ம காத்திருக்க முடியலன்னா அவர் பெற்ற கொடுத்த நன்மையை மறந்து போனோம். சீக்கிரமா, ரொம்ப குயிக்கா. சொற்ப யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு நன்மை உள்ளவங்களா நம்ம இருக்கணும். ஆனால் ஒரு நன்றி சொல்றதுக்கு யோசிக்கிறோம், ஆராதிக்கிறதுக்கு யோசிக்கிறோம், சபைக்கு வர்றதுக்கு ரொம்ப பார்க்குறோம், நேரங்களை நம்ம தாமதிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, சீக்கிரமாய் மறந்து போகிற தன்மை. நீங்கள் வேதத்தில் வாசிச்சு பாருங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கு ஒரு சம்பவத்தை ஆண்டவர் விளக்கி காட்டுகிறார். அங்கு 10 இயேசு 10 பேர் அல்லவா மறந்து போயிட்டாங்க. பார்த்தீங்களா? அங்கே ஆண்டவர் கேட்குறாரு, 10 பேர் சுகமானாங்கப்பா, குஷ்டரோகம் 10 பேர்த்துக்கு நான் சுகப்படுத்தினேன். ஆனால் வந்தது எத்தனை பேர் தெரியுமா? ஒருவன் தான் வந்திருக்கிறான். ஒருவர் தான். அந்த 10 பேர்த்துல ஒருவர் தான் வந்து நின்று, ஆண்டவரே நீ செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி துதிக்க முடிஞ்சிச்சு. ஆண்டவர் கேட்குறாரு, மற்ற 9 பேர் எங்க? இன்னைக்கு ஆண்டவர் ஏன் நம்ம வாழ்க்கையில் ஏன் நம்ம அதிசயம் அற்புதங்கள் நடக்கலைன்னா, ஏன் நம்மளை காத்திருக்க முடியலன்னா, நம்ம செய்த நன்மைகளை மறந்து போய்விட்டோம். இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே, நீ எனக்கு அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்கள் பிள்ளைய கர்த்தர் பாதுகாத்தார்ல, நன்றி சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் கூட நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம். உள்ளத்தை சொல்லுங்க பாப்போம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி. ஆமென். கொஞ்சம் கையை தட்டி, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே ஆமென் அதிசயம் நன்றி ராஜா, உமக்கு இயேசு, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி. ஆமென் இயேசு ராஜா. அல்லேலூயா. முதல் கருத்து, ஏன் என்னால் காத்திருக்க முடியறதில்ல, ஏன் இன்னும் ஆண்டவர் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்ய முடியல அப்படின்னா, நம்ம தேவன் நம்மை நடத்தி வந்த வழிகளை மறந்து போனோம். தேவன் நடத்தி வந்த பாதைகள் எவ்வளவு நன்மை, எவ்வளவு அதிசயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை வியாதி வந்துச்சு, கர்த்தர் நம்ம பிள்ளைங்களை சுகமாய் கர்த்தர் நடத்தி கொண்டு போயிருக்கிறார். எல்லா இடத்துலையும் டெங்கு, எல்லா இடத்துலையும் கால்ற, எல்லாத்துலையும் என்னென்னமோ கேள்விப்பட்டோம். ஆனால் நம்மளை கர்த்தர் சுகமாய் நடத்தி வந்தாரே, அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். சபைக்குள்ளே வரும்போது அப்படிப்பட்ட இருதயத்தோடு வரணும், அந்த எண்ணத்தோடு வரணும். என் நன்றி செய்த தேவன், எனக்கு நன்மை செய்த தேவன். அப்படி வந்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். ஏன் இந்த காத்திருத்தல் அனுபவம், ஏன் என்னால் காத்திருக்க முடியலை அப்படின்னா, முதல் கருத்து, தேவன் செய்த நடத்தி வந்த வழியை மறந்து போனோம். ரெண்டாவதாக 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8 to 10 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். ரெண்டாவது போதும், நேரம் நீங்கள் வீட்டில் உட்காந்து வாசிங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ரெண்டாவது, தேவனை பார்க்காமல் சூழ்நிலையை பார்த்ததினால் நம்மால் காத்திருக்க முடியவில்லை. நம்பர் 2, தேவனை பார்க்காமல் சூழ்நிலைகளை பார்த்ததினால். நான் தேவனை பார்க்கல, எதை பார்த்தேன்னா சூழ்நிலைகளை பார்த்ததுனால என்னால் காத்திருக்க முடியலை. அதான் இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஏன் என்னால் காத்திருக்க முடியலை, ஏன் ஜெபத்தில் காத்திருக்க முடியலை,
ஏன் அவர் பிரசன்னத்தில் காத்திருக்க முடியல? ஏன் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவான்ற நம்பிக்கை எனக்குள்ளே வரல? வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுகிறவர்ன்ற நம்பிக்கை இல்லைன்னா சூழ்நிலைகள் நமக்கு வித்தியாசமாக இருக்குது, சூழ்நிலைகள் நமக்கு எதிராக நிற்குது. 4 பேரை கலக்கிறேன். ஒன்று, தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 17:46 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். சொல்கிறான் பாருங்களேன், வாங்கி உண்டு என்று அறிந்து கொள்வார்கள். யோசித்து பாருங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். கரெக்டாக செய்கிறான் பாருங்க தாவீது. அவன் அழகா தேவனை பார்த்தான், சூழ்நிலையை பார்க்கல, சூழ்நிலைகளை பார்க்கல, கத்தரை பார்த்தான். தேவன் எனக்கு நன்மை செய்வார், கத்தர் இன்னைக்கு என் கையில் உன்னை கொடுப்பாரு. இன்னைக்கு நம்ம எதை பார்க்குறோம்? சூழ்நிலைகளை பார்க்குறோம். அதனால தான் காத்திருக்க முடியல. ஐயோ பிரச்சனை பெருசாகுது, ஐயோ போராட்டம் பெருசாகுது, ஐயோ பாடுகள் பெருசாகுது, ஐயோ கஷ்டங்கள் பெருகிட்டே இருக்குது, எனக்கு ஒன்றும் நடக்காதபடியே இருக்குது. கத்தர் ஒரு இரவு பொழுதுலேயே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை மாற்றுகிற தேவன் அவர். நம்ம வேலை ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? வெயிட். அவர் சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் செய்வீங்க. சொன்னவர் வாக்கு மாறாதவர், நான் ஆராதிக்கிறவர். அவர் சொன்னதோடு அல்ல, வாயில சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற கர்த்தர் அவர். அந்த தைரியத்தோடு நம்ம நிற்கணும். அவன் தாவீது சொன்னவங்களே, இன்னைக்கு ஒன்றை என் கையில் கர்த்தர் கொடுப்பார். 2வது நான் ஒருத்தரை காட்டுக்கிறேன். ரூத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அவர் சொல்லுகிறா, இனிமேல் ரூத் இனி என்னோட அதை பத்தி பேச வேண்டாம், வருவேன், தங்குவேன், என் ஜனம். சூழ்நிலை என்ன தெரியுமா? நகோமி சொல்றா, எனக்கு எதுவுமே திருப்பி ஒரு புருஷனையோ பிள்ளையோ பெற்றுக் கொடுக்கவோ உனக்கு புருஷரா கொடுக்கவோ வாய்ப்பு இல்லை. ஓர்வாள்கிட்ட சொல்றா, நீ போயிரு. போயாச்சு, அவ முத்த செஞ்சுட்டு போயாச்சு தன்ன இடத்துக்கு. ஏன்னா சூழ்நிலை என்னன்னா அவ்வளவுதான். இனி நகோமிக்கு ஒரு வாழ்க்கை இல்லை. நகோமியை நம்பி போனால் எந்த பலனும் கிடையாது. நகோமியுடைய வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமும் இல்லை. அவ சொல்கிறா, என்னை நகோமின்னு சொல்லாதீங்கப்பா, என்னை இது நான் கசப்பாயிட்டேன், நான் மாறாவாக மாறிட்டேன், என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க அப்படி சொல்கிறா. அவள் வாழ்க்கை அவன் நம்பி போகவே முடியாது. நல்லா தெரியும், எல்லாம் இழந்து போயாச்சு. ஆஸ்தி இழந்தால் பரவாயில்ல, நம்பிக்கையான கணவனே இல்லை, நம்பிக்கையான உறவுகள் இல்லை, யாரும் இல்லை. அவன் சொல்கிறா, நானும் விதவியாக போனால் நீ விதவியாக தான் வரணும், சூழ்நிலைலாம் எதிராக இருக்குது. அவன் சொல்கிறா, அதை பற்றி பேசாதப்பா, அதை பற்றி பேசாத. நீ யார் தெரியுமா? உன் தேவன் என் தேவன். அவருடைய நம்பிக்கை பாருங்களேன். நான் சொல்ல முடியும் ஏன் நம்மளால் காத்திருக்க. அவள் காத்திருந்தாளா? எத்தனை இடத்துல காத்திருந்தா தெரியுமா? நான் அவ்வளோ சொல்ல முடியும். யோசிச்சு பாருங்க, கதிர் பொறுக்க இடத்துல போய் வெயிட் பண்ணுறா பாருங்களேன், காத்துக்கிட்டே இருக்கிறா. அவங்க பொறுக்கிட்டு போனதுக்கப்புறம் மீதி இருந்தால் இருக்கிறதுக்கு காத்திருக்கிறா. 2வது நீங்கள் கவனிச்சு பாருங்க, அவன் சொல்லுவான், சில கதிர்களை தொங்க விட்டுட்டு போங்கப்பா, அதை பொறுக்கி தன் மாமிகிட்ட கொடுக்கறதுக்கு அவள் காத்திருந்தா. 3வது யோசிச்சு பாருங்க, அந்த போவாசுடைய மடியில் போய் உட்கார்ந்து நின்று காத்திருக்கிறா. அடுத்த நாளாக பாருங்க, அவன் முடிவு நான் சொல்லுவேன்னு சொல்லும்போது அந்த முடிவு ஒரு வரைக்கும் காத்திருக்கிறா. அந்த காத்திருத்தல் ரூத்துடைய வாழ்க்கையில் இருந்ததுனால அந்த ரூத்தை சபிக்கப்பட்ட மோவாபிய ஸ்திரீயாய், மோவாபிய குடும்பத்திலிருந்து வந்த அந்த வம்சத்திலிருந்து ரூத்தை கர்த்தருடைய சபைக்கு உள்ள வரக்கூடாது, 10 தலைமுறைகள் உள்ள வரக்கூடாது என்று ஒதுக்கப்பட்ட ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருந்தார். அவளுடைய பிறப்பிலிருந்து, அவளுடைய சந்ததியிலிருந்து தாவீது மூலமாய் இயேசு கிறிஸ்துவையே உருவாவதற்கு ரூத்தை தேவன் பயன்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளால் காத்திருக்க முடியாது. சூழ்நிலைகள் நமக்கு எதிராக தான் இருக்கும், பிரச்சனைகள் நமக்கு எதிராக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், நான் காத்திருக்கிறதுனால என் தேவன் என்னை வெட்கப்படுத்துவது இல்லை, என் தலையை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எந்த இடத்தில் வெட்கப்பட்டேனோ அதே இடத்தில் என் தலையை உயர்த்த வல்லமை உள்ளவர். 3வது நெகேமியாவை எடுத்துக்கொள்ளுங்க. அவன் பாருங்க காத்திருக்கிறான். அங்கே சன்பலாத்து பிரச்சனை பண்ணும்போதெல்லாம் காத்திருந்தான். யோபை எடுத்துக்கொள்ளுங்க, காத்திருந்தான். யோபு எவ்வளோ பொறுமையாக இருந்தா பாருங்க. மனைவி சொல்கிறா, தேவனை தூசித்து ஜீவனை விடும். நண்பர்கள் கேலி பண்ணுறாங்க, அவன் வாழ்க்கையே இருண்டு போச்சு. ஆனாலும் சொல்கிறான், நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன், அவர் எனக்கு நியாயம் செய்வார், அவர் எனக்கு நீதி செய்வார். நான் முன்னாடி போனாலும் அவர் இல்லை, நான் பின்னாடி வந்தாலும் அவர் இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல முடியும், காத்திருக்க ஏன் தெரியுமா முடியல? நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு பெருசாக தெரியுது, நம்முடைய தேவன் நமக்கு ரொம்ப சின்னதாக தெரிகிறார். நம்ம தேவனை பெருசுப்படுத்திட்டு தேவன் செய்வார்ன்ற நம்பிக்கை அவர் மேலே வைத்தோம்னா நம்மளால் காத்திருக்க முடியும். காத்திருந்ததை அவர் நமக்கு தரவும் வல்லமை உள்ளவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மூன்றாவதாக என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் தொடங்கி 42ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் தொடங்கி 42ஆம் வசனம் வரைக்கும். எழுந்திருந்து நல்ல குணிங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி ஏற துணிந்தார்கள். மீறுகிறது என்ன? வாய்க்காது. ஏறி போக அப்படின்னா காத்துருங்கப்பா, ஏறி போக அவசரப்படாதீங்க, ஏறி போகாதீங்க. இதா நல்லா யோசிச்சு பாருங்களேன். சொல்றாரு, பா அவசரப்படாத, அந்த பட்டணத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும். அவர் சொல்லாம, அவர் வார்த்தையை கேட்காம நீ போவாத அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? மூன்றாவது, ஏன் நம்மால் காத்திருக்க முடியலன்னா தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாததனால் நம்ம காத்திருக்க முடிவது இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால், கர்த்தருடைய வசனத்துக்கு அந்த வாக்குத்தத்தம் என்ன, நான் உனக்கு தருவேன்னு அவர் சொல்லிட்டார்ல, ஆனால் அது காத்திருக்காம நாங்கள் ஏறி போவோம். அதான் சொல்லிட்டார்ல, இருப்பா அவர் சொல்லிட்டார் தான், ஆனால் அவர் இன்னும் உத்தரவு கொடுக்கல, அவர் வார்த்தைக்கு வெயிட் பண்ணு அப்படின்னா வார்த்தைக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டேன், அதெல்லாம் எனக்கு வந்துருச்சுல, நான் ஏறி போவேன் அப்படின்னு ஏறி போகிறாங்க. இன்றைக்கி நான் சொல்ல முடியும், நம்ம காத்திருக்கணும். நம்மை விட்டு கொடுத்து தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிவோமானா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யோனா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நினிவேயின் ஜனங்கள் தங்களை தாழ்த்தின போது கர்த்தர் அவர்களுக்கு மனம் இறங்கினார். அந்த வார்த்தை வந்த உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அழிப்பேன்னு சொல்லிட்டாரு, இனி நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரட்டுடுத்தி சாம்பலை உட்கார்ந்து தேவனை தேட ஆரம்பித்தார்கள். அது நிமித்தமாய் நினிவேக்கு உண்டாக வேண்டிய அந்த அழிவை கர்த்தர் மனமிறங்கி மாற பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவர் மனம் மாறா தேவன். பைபிளில் சொல்லப்படுது, அவர் மனம் மாறாதவர், மனமே மாற மாட்டார், சொன்னதை செய்து முடிக்கிறவர். ஆனால் நினிவேக்கு சொன்னதை அவர் வேற சொல்றது, அவர் மனம் மாறினார். தேவனுடைய மனதையே மாற்றணும்னா அவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சா, ஆகாப் அப்படிதான், அப்படியே கீழ்ப்படிஞ்சதுனால அவன் மேலே இருந்த அந்த கோபம் மாறி கர்த்தர் அவனுக்குள்ள பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்றைக்கு நான் சொல்ல முடியும், நம்மளால் ஏன் தெரியுமா காத்திருக்க முடியல? அவர் வார்த்தைக்கு இன்னும் நம்ம கீழ்ப்படியலை. கர்த்தர் சொன்னதை செய்வார்ன்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் காத்திருக்கவும் பலன் தருவார், அதுக்கான காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான்காவதாக ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனம். பிரதியுத்தரமாக எழுதி வரை விளங்கும், பொய் சொல்லாது, தாமதித்தாலும் காத்துரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாலாவது என்னன்னா, ஏன் என்னால் காத்திருக்க முடியலன்னா, தேவனை நமது விருப்பத்துக்கு செயல்பட வேண்டும் என்று நினைப்பது. தேவனை நம் விருப்பத்திற்கு செயல்பட வேண்டும் என நினைப்பது. ஆண்டவர் சொல்றாரு, தரிசனம் நான் கொடுத்தது உண்மைதான்ப்பா, ஆனால் அதுக்கு ஒரு காலம் இருக்கு, அதுக்கு ஒரு நேரம் இருக்கு. நான் சொல்ல முடியும், உங்களை கர்த்தர் உயர்த்துவேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தாருன்னா கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் அதுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், அதுக்கு ஒரு சீசன், அதுக்கு ஒரு காலங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த காலத்துக்கு நம்ம முந்தி கொள்ளக்கூடாது. அதான் சொல்றாரு, நீ காத்துரு. அங்கே பாருங்க, தாமதித்தாலும் அதுக்கு காத்துரு. நம்ம நினைக்கிற நேரத்தில் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார்.
அவர் என்ன நேரத்தில் கிரியை செய்ய வேணும்னு விரும்புகிறாரோ அந்த நேரத்தில் தான் கர்த்தர் கிரியை செய்வார். அதுக்கு முன்னாடி நம்ம 1000 உபவாசம் பண்ணலாம், 1000 ஜெபங்கள் எடுக்கலாம். ஆனால் தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வச்சுருப்பார். இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் இதுக்கு தான் இப்படி தான். ஒன்றும் இல்லை, யோசிச்சு பாருங்கள். நம்ம இந்த தகப்பனுக்கு தாய்க்கு பிறக்கணும் என்பது தேவனுடைய திட்டம், அது தேவனுடைய நோக்கம். சரியா? நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்கள். ரொம்ப அற்புதமான வசனம், ரொம்ப பைபிளில் பிடிச்ச வசனம். கலாத்தியர் 4:5. பிறந்தவரும் நல்லா கவனிங்க. தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்புறதுக்கு கூட ஒரு காலம் வைத்திருந்தார். உடனேலாம் காலம் வரல. ஏன் ஏசப்பா முன்னாடியே வந்திருக்க முடியாதா? ஏன் மோசேக்கு அப்புறம் மக்கள் வந்து இப்படி அடங்கலை, இவங்க எகிப்தில் பண்ணிட்டாங்க, இன்னும் கேட்கல, கீழ்ப்படியலை, ஏன் இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஏசப்பா வந்திருக்கலாம்ல? ஏன் வரலை அப்படின்னா தேவன் அதற்கு ஒரு காலத்தை குறித்து வச்சிருக்கிறார். ஏசப்பா உலகத்துக்கு வரதுக்கே ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருப்பார்னா அந்த காலத்தில் தான் ஏசப்பா உள்ளே வர முடியும்னா நமக்கும் கர்த்தர் ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த காலத்துக்கு முந்தி கொள்ளக்கூடாது. அந்த காலத்துக்கு முன்னாடி இல்லை, பிள்ளை திருமணமா கிடைக்கும், வீடு கட்டுறதா கிடைக்கும், எல்லா நன்மை நடக்கும். நிச்சயமா தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனம் பல பரிசுத்தவான்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படியே கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைக்க போகிறார். காலம் இருக்கு பிரதர், வெயிட் பண்ணுங்க. யோசேப்புக்கு தரிசனம் நிறைவேறதுக்கு 14 ஆண்டு காலம் அவன் வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சுல்ல, வெயிட் பண்ணுங்க. யாக்கோபுக்கு காலம் நிறைவேறதுக்கு 21 ஆண்டுகள் அவன் காத்திருந்தான்ல, வெயிட் பண்ணுங்க. ஏன் வெயிட் பண்ண வேண்டியதுல? ஆபிரகாம் தரிசனம் ஈசாக்கு பிறப்பதற்கு 25 ஆண்டு காலம் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. கொடுக்கிறேன்னு சொன்னார் தான். ஆபிரகாமுக்கு உனக்கு ஒரு புத்திரனை கொடுப்பேன்னு சொன்னது உண்மைதான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது வர வரைக்கும் 25 ஆண்டு காலம் காத்திருக்கணும்னா காத்து தான் இருக்கணும். ஆனால் அவர் சொன்னது நிறைவேறும். அல்லேலூயா, அது சொன்னது நிறைவேறும். ஆனால் நம்ம காத்து, அதான் பிரச்சனை. என்ன பிரச்சனைனா அதுதான் வெயிட் பண்ண முடியல. உடனே எனக்கு வேணும், உடனே எனக்கு கிடைக்கணும், உடனே எனக்கு நடக்கணும். அப்படி அல்ல. தேவன் வைத்த அந்த காலத்தில் எந்த மனிதன் தடுத்தாலும், பிரதர் சிஸ்டர் சொல்ல முடியும், எந்த உறவுகள் உங்கள் விரோதமாக தடுத்தாலும், எந்த சத்துரு எழுமினாலும் உங்களை உயர்த்தணுன்ற காலம் வந்துருச்சுன்னா எந்த மனிதனும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை உயர்த்த தான் அவர் போகிறார். உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா அந்த நன்மை வந்தே தீரும். அதை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. அவர் செய்வேன்னா செய்வேன் தான். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களே. ஆனால் நீதிமொழிகள் 20:21 ஆரம்பத்திலே நல்லா கவனிங்க, துரிதமாக கிடைத்த சுதந்திரம். இந்த வசனத்தை மறந்துடாம போங்க. ஆரம்பத்திலேயே உடனே ஸ்டேஜ், உடனே புகழ், உடனே புகழ்ச்சி, உடனே மேன்மை, உடனே உடனே அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு கிடைச்சா அது பெரிய ஆபத்து. அது நிலை நிற்காது. ஒவ்வொரு படிக்கட்டா ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை யாரும் கீழே தள்ள முடியாது. நம்ம என்ன நினைப்போம்னா டக்கு டக்கு டக்குன்னு மேலே வரணும்னு பார்ப்போம். சரியா? டக்கு டக்குன்னெலாம் வரக்கூடாது, அது பிரச்சனை. பொறுமையாக இருக்கணும். வெயிட், காத்திரு. என் தேவன் சொன்னது நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பரிசுத்தவான்கள் சொன்னது நிறைவேறும், வாக்குதத்தங்கள் நிறைவேறும். ஆனால் நம்ம காத்திருக்கணும். அதில் ஆண்டவர் பார்ப்பார், காத்திருக்கிறானா. எந்த காத்திருத்தல்? அதான் நான் சொன்னேன், செல்ஃபோனை வச்சுக்கிட்டு காத்திருக்கிறது இல்லை. இது இருக்கு, அது வரும்போது வரட்டும், அதை நான் சொல்லலை. எதுவுமே இல்லாத போதும் ஒன்றே நோக்கம், இதுதான் ஆண்டவரே என் லைஃபு, இதுதான் ஆண்டவரே என் வாழ்க்கை, இதுக்கு நான் காத்திருக்கிறேன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்படி கர்த்தருக்கு காத்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். அது தாமதித்தாலும் நிறைவேறும். தாமதிக்கிற மாதிரி தான் இருக்கும். லேட்டாக வீட்டில் நிறைய பிரச்சனை, அப்படி தான் இருக்கும். அப்படி தான் ஒரு கஷ்டம், கடன் இருக்கும், அப்படி தான் இருக்கும். வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் அப்படி தான் பேசுவாங்க, அப்படி தான் நடந்துக்குவாங்க. ஆனால் காலங்கள் போகும்போது நமக்கு ஏற்ற நபரை, நம்ம விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவன் அவர். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? விருப்பங்களையே கர்த்தர் நமக்குள்ளே உண்டாக்குறாருன்னா அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
அதனால் தைரியமாக சொல்லுங்கள். 4 கருத்துக்கள் சொன்னேன். நம்பர் 1, ஏன் திரும்ப தாமதிக்க முடியல? தேவன் நம்மை முன்பு நடத்தி வந்த வழிகளை நாம் மறந்து போனோம். இன்றைக்கி நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள், நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே, ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நான் இருப்பேன். அப்படி காத்திருக்கும் போது தேவன் அற்புதம் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. 2வது, எந்த சூழ்நிலையை பார்க்காம தேவனை மட்டும் பார்க்கிற அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. தேவனை மட்டும் தான் நான் பார்க்கணும், சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. நான் சூழ்நிலையை பார்த்து நான் பொறுமையை காத்திருத்தல நான் இழந்துடக்கூடாது. கர்த்தர் செய்வார்னு அவரை பார்க்கும்போது எனக்காய் அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். 3வது நான் சொன்னேன், கர்த்தரின் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் மனுஷன்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறாரு. கீழ்ப்படிந்தால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்துடுவார். கீழ்ப்படியாதனால தான் காத்திருக்க முடியல. ரைட்டா? 4வது ரொம்ப முக்கியமானது நான் சொன்னேன், தேவனை நமது விருப்பத்தின்படி செயல்பட வேணாம்னு நினைக்கக்கூடாது. அவர் விருப்பத்துக்கு விடும்போது கர்த்தர் நிச்சயமாய் காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கண்களை மூடி, ஆண்டவரே காத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராக என்னை கொண்டு போங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதிர்ச்சி பிரதர், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை பிரதர், என்ன போராட்டம் வந்தாலும் எனக்கு அவர் செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்கு பாருங்களேன், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நமக்காய் அவர் எழும்ப, நமக்காய் அவர் யுத்தம் பண்ண, நமக்காய் அவர் செயல்பட அவர் கொடுக்கிறது இந்த காத்திருத்தல் மட்டும்தான். கண்களை மூடி ஹல்லேலூயா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆமென். ஐயா நன்றி இயேசு, நன்றியோடு பாடுங்க. ஆமென். நன்மையை மறக்காம, சுகம் தந்தீரே, விடுதலை தந்தீரே. கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே, புதிய நாளை தந்தீரே, புதிய நாளை தந்தீரே, உமக்கு நன்றி. உமக்கு நல்ல கைத்தட்டி அவர் செய்த நன்மை நினைச்சு நன்றி